பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்ல. என்னத்த படுத்து என்னத்த கிழிச்சவ நாக்குல சூடு போட்டுருவேன். தாத்தா நீ பெரிய புள்ளி ஆயிட்ட. நாலு கண்ணோ கழுகோ சுத்தும். இன்னைக்கு இல்லைண்டாலும் நாளைக்கு உன்னை கட்டிக்க போறவன் இவன் தானே. இங்க யாருமா படிச்சது போதும் பள்ளியிடமே வேணான்ட்டு கிடந்தவன உனக்காகத்தான் வம்படியா பள்ளிக்கூடம் சேர்த்தேன். நான் ஒன்னும் பூனைக்கு நாயக்காக வைக்கல, பூனைக்குட்டிக்கு பூனையத்தான் காக வச்சிருக்கேன். இல்ல சக்கரை கூட்டு போடா. உட்காந்துக்கல வரசி, உட்கார்ந்து இருக்கதே தெரியல. அதுக்கு நான் உட்கார்ந்திருக்கேன் போயிட்டு வரணுமா? வரசி என் கூட வரது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ என் கூட வரேங்கிறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு 80 வருஷம் ஆயிருக்கு தெரியுமா? நீ பிறந்தப்பவே உன்னை தூக்கணும்னு ஆசையா இருக்கும். அத்தை கிட்ட கெஞ்சி கூத்தாடுவேன், நீ கீழே போட்டு விடாண்டு என்னை தூக்க விடாது. நீ பேச ஆரம்பிச்சப்ப இனி எப்படி சொல்லி கூப்பிடுவ தெரியுமா? டக்கரை அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அப்பயும் உன்னை தூக்க உன்கிட்ட வருவேன், நீ அழுதே ஊரை கூட்டிடுவ. என் கூட உங்ககிட்ட கேட்கறது ஏன் முதல் தரம் ஒண்ணு கேட்பேன், மனசுல சொல்லுவியா? நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லல, எதனாச்சும் சொல்லு. என்னத்த கேட்டாண்டு தெரியலையே, எதனாச்சும் அடிச்சு விடுவோம். சொல்லு தாயி, துரை கேக்குதுல்ல? என் மாமனுக்கு எது சரிந்தாலும் எனக்கும் சரிதான். ஆமாண்டு சொல்லாம வேற என்ன சொல்ல போறேன்? இளவரசி உன் கையாலே கொடு. துரை, இந்த சாமிநாட்டை உங்க கையால தொட்டு தொலங்கி விடுங்கய்யா. ஐயா புண்ணியத்துல இந்த வருஷம் பூரா பஞ்சம் இருக்காது. நீ போ இளவரசி, இப்ப நான் வந்துடுறேன். என்னடி கோபியை காணோம்? கோபி பள்ளியோட வரமாட்டாண்டி. ஏண்டி? அவங்க ஆத்தா செத்து போச்சு. நீ கொண்டாலும் சரி திண்டாலும் சரி, இனி இவன் ஓன் பாரு. டீ குடிக்கலாம்டா. ஒன்னா என்னடா சர்க்கரையா காணோம்? உங்கால வந்துட்டா இங்க ஆட்டத்தை. என்ன மாப்பிள்ள, ஆட்டம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. கரகாட்டம் வைக்காம விட்டு சந்தோஷப்படுறா. ஏன் சக்கரை பாசிகஸ் ஆயிட்டியா? அதுக்கெல்லாம நான் ஆட்டத்தை போடுவாங்க. நானும் இளவரசியும் ஒன்னா பைக்ல வந்தானே. சொந்த மாய மேல அண்ணில வச்சு கூட்டு போற பெரிய அதிசயமாடா. ஏய் எனக்கு அதிசயம் தான்டா. ரொம்ப பீத்திக்காதடா. நாங்கெல்லாம் சினிமாக்கே கூட்டு போயிட்டு வந்து சத்தம் இல்லாம நின்றுகிட்டு இருக்கோம். ஓட்டுறா மாப்பிள்ள, இவன் கூட்டு போனதா 5 வயசு புள்ளைய. இத போய் அவளே சொல்லிக்கிருப்ப. கூட வந்ததை மட்டும் வச்சு நம்பிடாத சக்கரை. இல்லனே, இளவரசி பிறந்த அன்னைக்கே எனக்கிட்ட நிச்சயமாயிட்டானே. விவரம் தெரியாத வயசுல பேசிக்கிறதெல்லாம் பேச்சு இல்ல. இப்பெல்லாம் மரவன வரைக்கும் வந்து சோடி மாறி போகுது. உனக்கேண்டா பச்சரிப்பு? அது இல்லடா, இவனுக்கு இருக்க அவளாதி அந்த பிள்ளைக்கு இருக்கணும்ல. வீட்டு பெருசுங்க வாய் நமச்சுல கண்டதை பேசும் மாப்பிள்ள. இளவரசிட்ட ஒரு வார்த்தை கேளு. கேட்டனே, 1000 பேர் 1000 சொல்லிட்டு இளவரசி. நீ சொல்லு, இப்ப உனக்கு நான் தோதானாளா? அப்படி போடு. அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் மாமனுக்கு எது சரின்னு படுதோ அதான் எனக்கும் சரின்னு சொன்னாடா. அஷாம்பர் லாட்ரி போதுமாடா வென்று. இல்ல மாப்பிள்ள, இளவரசி என்ன மாமேன்னு சொன்னது இன்னும் என் காதுல கேட்டே இருக்குடா. கோபி, இளவரசி என்னடா இப்ப இருக்க? கெட மாதிரி இருக்க இளவரசி.
எங்க ஆத்தாளுக்கு பால் ஊத்துனது. எங்க ஆத்தா வாட இல்லாம வீடே வெறிச்சோண்டு கிடக்கு. விடிஞ்சா ஏண்டா விடிஞ்சேண்டு இருக்கு. இருட்டுனா ஐயோ இருட்டிச்சேண்டு பதறது. சீரடிச்ச மாதிரி ஆயிட்டேன் இளவரசி. திண்டியா கொண்டியான்னு கேட்க கூட நானே இல்ல இளவரசி. ஏண்டா நான் இருக்கேன்ல, உங்க ஆத்தா உன்னைய என் கையில பிடிச்சு கொடுத்துருக்கு. நான் இருக்கேன், நீ அழுதேண்டா அந்த பாவம் என்னையெல்லாம் சேரும். இந்த ஊரு உலகம் உறவு எது இல்லைண்டாலும் நான் இருப்பேன்டா. ஐயோ ஐயோ என் குலத்துல எப்படி நடக்கணும்? ஆத்தா சீலக்காரி, நான் என்ன குறை வச்சு இப்படி சவரத்தடை காட்டுறியே? உனக்கு எதுனா போராட்டப்பட்டா அதுக்காண்டி உன் கோவத்தை என் குலத்துல காட்டாத. இந்த இனத்திற்கு மேல வேணும்டா பண்ணி தாயி. ஐயோ அடி எவ்வள வைக்க போறதானே எரிஞ்சு போச்சு. அதுக்கோசரம் என்னமா இலை வீட்டுல ஒப்பாரி வைக்கிறானுங்க. ஒப்பாரி வச்சுக்கிட்டவ சவண தடந்து மனசுக்கு பட்டா குறி சொல்றவனை போய் பாப்போம். ஒண்ணுக்கு 4 பேரை பாப்போம். அதுக்கே கசங்குற. ஈராங்கர்த்தா கண்ணு கசராம இருக்குமா? அரிக்கிற இடம் எதுண்டு 6வது வரலுக்கே தெரியும். நம்ம வீட்டு சிங்காரி குத்த வச்ச நேரம் எப்படின்னு தெரியாம அவன் நிலப்படி தாண்டி போனது நம்ம தப்பு தானே. இத சொல்லி அதுக்குண்டான பரிகாரம் என்னன்னு கேட்டா சரியா போகுது. ஏன் கோபி, நான் வருவேன் நீ எதிர்பார்க்கல. ஏன்டா ஊன் இருக்க? ஆத்தா ஆவுகமா? ஒரு காலத்தை எப்படி கடத்த போறேன்னு நினைச்சா பயமா இருக்கு இளவரசி. உங்க ஆத்தா போனதை நினைச்சு சொன்னங்கிறத விட அது முகத்தை நினைச்சு வணங்குடா. எல்லாருக்கும் ஆத்தா வீட்டுலதான் இருக்கும். ஆனா உனக்கு இந்த காத்துல இருக்குடா. பாத்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கு. சாமிடா உங்க ஆத்தா. உன் கூட பேசிட்டு இருந்தாத்தே எனக்கே தைரியம் வருது இளவரசி. காலத்துக்கும் தைரியம் கொடுக்கறது என் பொறுப்பு. அந்த நம்பிக்கை காத்துல போகாம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. உன் முகத்தை எப்பயும் பாத்துட்டு இருந்தா மலக்கணக்கா நம்பிக்கை என்கிட்டயும் இருக்கும் இளவரசி. அம்புட்டுதானே, எப்போ சேர்ந்து இருக்கிறது கணக்கா ஒன்னா நின்னு போட்டோ எடுத்துக்கலாம் வா. என்னடா யூனிஃபார்ம்ல வந்திருக்க? வேற ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம்ல. என்கிட்ட இருக்கிறதே இது ஒண்ணுதான் இளவரசி. இது கூட நீ வாங்கி தந்ததே. ஒரு நிமிஷம். அக்கினி வீரபுத்ரா, குறி சொல்றவன் நாக்கல வந்து உக்காந்து நல்ல வாக்கு ஒண்ணு சொல்லு சாமி. என் மகனை உன் கோயில்ல வந்து பூமிதிக்க வைக்கிறேன். எதுடா உன் குலசாமி? பெல்லாவடி கருப்பசாமி. இதனால வரைக்கும் சீலக்காரி தான் எங்க சாமி. ஒண்ணுமே பெல்லாவடி தான் சாமி. என் மவ சமைஞ்சு உக்காந்த நேரம் கிழமை எல்லாம் இதுல இருக்கு. நான் நுழைஞ்ச காலம் தொட்டு இன்னைய வரைக்கும் ஒரு குத்தமும் நடந்ததில்ல வீட்டுல. இப்ப கெட்ட சவனம் எல்லாம் காட்டுது. நீங்க தான் பார்த்து ஒரு நல்ல பரிகாரம் சொல்லணும். சவனத்தடன்ட்டு நீ சொல்ற, அது என்னன்ட்டு ஆத்தா இப்ப சொல்லுவா பாரு. ஆத்தா மாரியாத்தா மகமாயி நல்ல வாக்கு ஒண்ணு சொல்லுதாயி. ஒளிஞ்சு வாழ்ற காலம் கொஞ்ச காலம் தான். ஊரழிறப்ப அது நம்ம காலம். நல்ல காலம்டா. எனக்கு தான் நீ இந்த எப்போ அணியும். அப்போவே எனக்கு நல்ல காலம் பிறந்துச்சு இளவரசி. உன் வீட்டுக்கு போறான கொல்லையில இருந்த வைக்கப்படப்புல அக்குன்னு விளையாண்டு இருக்கான், சரியா? ஆமா சாமி, என்ன குத்தம்னு சொல்லிடுங்க சாமி. என் கொலையே நடுங்குது. இது வைக்கப்பட போட நிக்காது, காவு வாங்க போகுது. குப்பையில விழுந்தா கோமை தகமா கிடக்கணும். தண்ணில விழுந்தா தக்கையா மதுக்கணும். உசுறு Real chicos do